கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 91:12 வாசிக்கிறோம். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய பிள்ளைகளை எந்த சூழ்நிலையில் எங்கே நடந்தாலும் சரி, ஆண்டவர் அவர்களுடைய பாதங்கள் கல்லில் இடராதவாறு ஆண்டவர் கிருபையாக நடத்துகிறவராக இருக்கிறார். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சூழ்நிலைகள், எவ்வளவு போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருக்கும் பொழுது தெய்வம் சொல்லுகிறார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஆண்டவர் அவருடைய தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிறவராயிருக்கிறார். தூதர்களை அனுப்பி ஆண்டவர் காக்கிறவராயிருக்கிறார். எந்த ஒரு பிரச்சனையில நம்ம நம்ம வரும்பொழுதும் அதற்கு முன்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுகிற தெய்வம் என்ன செய்கிறார்னா, அவருடைய தூதர்களை, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல அவருடைய தூதரை அனுப்புகிறார். அவருடைய தூதரை அனுப்பும் பொழுது தூதர்கள் என்ன செய்கிறார்கள்னா, எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அது வருவதற்கு முன்பாகவே நம்மளுடைய கால்கள், நம் செய்யக்கூடிய காரியங்கள், நம்மளுடைய வாழ்க்கை இடராதவாறு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போகிறார்கள். நம்மளுடைய பாதங்கள் இடராதவாறு பாருங்க. தூதர்கள் மகிமை பொருந்தினவர்கள், மகிமை உள்ளவர்கள், பயங்கர வல்லமை உள்ளவர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, நம்மளுடைய பாதம் கல்லில் இடராதவாறு அவர்கள் அவருடைய கைகளில் நம்மளை ஏந்தி கொண்டு போகிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, தெய்வத்தை விசுவாசிக்கக்கூடிய, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, தூதர்களை அனுப்பி தங்களுடைய கரங்களிலே ஏந்துகிறார். கால்கள், நம்மளுடைய கால்கள் இடரும் பொழுது அவை இடராமல் இருக்குவாறு ஆண்டவர் அவருடைய தூதர்களை அவருடைய கைகளிலே, சும்மா சாதாரணமாக ஒரு மனிதன் போகும் பொழுது அவருடைய கால்கள் நம்மளுடைய கைகளில் பட்டாவே உடனே என்ன செய்கிறாங்க, அநேகர் ஒரு தொட்டு மன்னிப்பு கேட்குறாங்க பாருங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய தூதர்களை நம்மளுடைய கால்கள் இடராதவாறு தங்கள் கரங்களிலே ஏந்தி கொண்டு போகிறது. அவ்வளோ பெரிய கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், யோசேப்புடைய வாழ்க்கையில யோசேப்பை குறித்து சொல்ல ஆதியாகமம் 49 வாசிக்கிறோம். 22 வசனத்துல 49:22 யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சுவர் மேல் படரும். வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஹல்லேலூயா. உறுதியான இடத்துல ஆண்டவர் நம்மளுடைய கால்கள் நிற்கும்படியாக ஆண்டவர் கிருபைகளை செய்கிறார். எல்லா இடத்துலையும் எந்த ஒரு சூழ்நிலையில நம்ம இக்கட்டான சூழ்நிலை நின்னாலும் அதிலிருந்து எடுத்து ஆண்டவர் உறுதியான இடத்துல நம்மை நிற்கும்படியாக செய்கிறார். இது யாருடைய ஆசீர்வாதம்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய ஆசீர்வாதங்களினாலே நாம் உறுதியான இடத்திலே நிற்கும்படியாக. உபாகமம் 8:18 வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பையாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்மோடு இருப்பதனாலே, யாக்கோபின் தெய்வம் நம்மோடு இருப்பதனாலே, ஆபிரகாமின் தெய்வம் நம்மோடு இருப்பதனாலே அவர் சொல்லுகிறார், உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும்படியான பலனை நான் உனக்கு கொடுக்கிறேன். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படியாக உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் இன்று உறுதிப்படுத்துகிறார். உறுதிப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகா பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அதில் வாசிக்கிறோம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை ஆண்டவர் என்று உங்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவரின் ஆசீர்வாதம் உங்களோடு கடந்து வருகிறது. தெய்வத்தின் வல்லமை உங்களோடு கடந்து வருகிறது. ஆண்டவர் உங்களை நடத்துகிறவராக கடந்து வருகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், 1 ராஜாக்கள் 2:45 ராஜாவாகிய சாலமோனை
சாலமோனோ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான். தாவீதின் சிங்காசனம் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக உறுதியாய் இருக்கும் என்று சொல்லி, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய பலன், ஆண்டவருடைய கிருபை நம்மோடு இருக்கும் பொழுது நம்மளுடைய பாதங்கள் கல்லிடராதவாறு உறுதியான இடத்தில் ஆண்டவர் நம்மை நிறுத்துகிறார். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறார். கர்த்தர் நம்மளோடு இருந்து எப்படி சாலமோனுக்கு ஆண்டவர், தாவீதுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், சாலமோனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், அந்த ராஜாசனம் அவங்களோடு இருந்தது போல உங்களோடும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் ஆண்டவருடைய கனமும் கர்த்தரை பற்றி கொண்ட ஜனத்தினுடைய வாழ்க்கையில, ஆண்டவருடைய வேதத்தின்படி நடக்கக்கூடிய வாழ்க்கையில, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்கள் புரண்டோடும். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார். என் நடைகள் உமது வழிகளில் உறுதிப்பட்டன என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதே போல ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். 42 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், பயங்கரமான குழியிலும் உளையான சேர்ச்சியிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்று சொல்கிறார். இன்று கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். அப்படியே கண்களை மூடி ஜெயிப்போம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்று உறுதியாய் அவருடைய பாதங்கள் கல்லில் இடராதவாறு தெய்வமே நீர் கரத்தில் உம்முடைய தூதலை அனுப்பி ஏந்தி வழி நடத்துவீராக. உறுதியான இடத்துல நிறுத்தி கண்மலை மேல் நிறுத்தி உமது தேவனே ஆண்டவர் ஆசீர்வாதத்துடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் பலனையும் ஆண்டவரே நல்ல ஆவிக்குரிய ஜீவியங்களையும் வல்லமையின் ஜீவியத்தையும் பெரும்படியாக உடைய பிள்ளைகளை அபிஷேகித்து வழி நடத்துவீராக. இது அப்படி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அடியேனை தாழ்த்தி விரும்பியான் உம்முடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கிறேன். சகல துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் பலனும் ராஜ்யமும் மகத்துவமும் அதிகாரமும் ஜெயமும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும் ஒருவருக்கே உண்டாவதாக. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.